என்ன மாமா சௌக்கியமா? தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இவ்வளோ ஸ்வீட்டா வெயிட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஐ லவ் யூ. இங்க இருக்கிற இளவரசிகள் எல்லாருக்கும் உயிர் உங்களுடையது தேவி. விஜய் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு பையனுக்கு தலையில எழுதியிருந்தா ஒன்னு ஐஐடி போகணும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி வரணும். நான் இன்ஜினியர் தான். நான் ஆசைப்படுறோம் இல்லையா, எங்க அப்பா அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போயிடணும்னு. கடைசி வரைக்கும் சீட்டு கிடைக்கவே இல்லை. இங்க வந்து ரன்னிங் போனதுதான் மிச்சம். இந்த கிரவுண்ட்ல பல நாள் ஓடி இருக்கேன் நான் 1001 டைம்ல. அப்புறம் இன்னொன்னு, வந்தியத்தேவன் கேரக்டரை பத்தி விஜய் சொன்னாரு. அது அண்ணா ஒரு மேடையில சொல்லியிருப்பாங்க, எது நமக்கு ரொம்ப வேணும்னு தவிக்கிறோமோ அது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு. படிச்சது பாய்ஸ் ஸ்கூலு, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நம்ம பசங்க நினைக்கிறேன் ப்ரொஃபசர் கூட லேடி ப்ரொஃபசர் இருக்க மாட்டாங்க. நாமெல்லாம் எப்படா லவ் பண்றதுன்னு ஏங்குனதுக்கு வந்தியத்தேவன் ஒரு கேரக்டர். உலக அழகிக்கே நம்ம லைன் போடுறோம், மிஸ் சென்னைக்கு லைன் போடுறோம். பாவம் ஒரு பொண்ணு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கும் லைன் போடுறோம், யாரையும் விட்டு வைக்கிறது இல்ல. ஸோ இவ்வளோ நாள் தவிச்சு ஏங்குனதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சதுல பெரும் சந்தோஷம். அண்ட் லவ் யூ, தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாரும் பண்ணணும்னு நினைச்ச ஒரு கேரக்டரை கைதி 2 நான் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். லவ் யூ, தேங்க்யூ. இங்க ராமன் சார் இருக்காரு. சோ ஹாப்பி சாரோட பிரசன்ஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்க போறோங்கிறத ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அதுவும் இந்த கிரௌடு இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சொன்ன மாதிரி சிஎஸ்கே ரேஞ்சில் தான் இருக்கீங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர் அண்ட் பீயிங் வித் அஸ். அண்ணா சொன்னதுல நிறைய விஷயம் நீங்க நோட் பண்ணோம். டாக்டர் படிச்சா டாக்டர் ஆகலாம், லாயர் படிச்சா லா படிச்சா லாயர் ஆகலாம், இன்ஜினியரிங் படிச்சா மட்டும் தான் என்ன வேணா ஆகலாம், வந்தியத்தேவனாவும் ஆகலாம். அண்ட் மெக்கானிக்கல் கைஸ், டோன்ட் லூஸ் ஹோப். பாருங்க என்ன எவ்வளவு சூப்பரான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு. சூப்பர். ஸோ ரியல் லைஃப்ல நீங்க யாருண்ணே? ரியல் லைஃப்ல எந்த மாதிரி கேரக்டர் நீங்க? ஆக்ரோஷமான ஆதித்ய கரிகாலனா, அமைதியான பொன்னியின் செல்வனா, இல்ல ஜாலியான வந்தியத்தேவனா? ஜாலியான ஆளுனே வச்சுக்கலாம். நான் மகான்ல பாத்தீங்களா, ஆமா அந்த டைப் தான். எப்படியாவது ஒரு பொண்ணு ஃபோன் நம்பர் கிடைக்காதா, ஒரு நாளாவது பேசிட மாட்டோமா? இல்ல எனக்கு புரியலையே, இப்படி இருக்கு நீங்களே இப்படி சொன்னா நாங்களும் அதான் சொல்றேன். எனக்கு புரியல. என்ன எப்படின்னா ஸ்பிளிட் ரெமோ மாதிரி ஸ்பிளிட் கேரக்டர். என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவா மாறிக்கிறது. சரி, இப்போ நீங்க வந்து ஆதித்ய கரிகாலன் அவரோட அடையாளமா வந்து கையில ஒரு வால் எப்பவுமே வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இங்க இருக்கவங்க கிட்ட, இப்போ நான் வந்து ரொம்ப உரிமையா ஏதாவது ஜோக் சொல்றேன் அப்படின்னா, பர்சனலான ஜோக்னா அது இவங்க கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன், ஜெயம் ரவி சார்ட்ட மட்டும் தான் சொல்லுவேன். மற்றபடி ஏதாவது ப்ரொஃபஷனலாக எதனா விக்ரம் சார்ட்ட பேசுவேன். அந்த மாதிரி ஒருத்தட்ட ஒன்னொன்னு ஒரு 3 பேருக்கு சொல்லலாம் நீங்க. இல்ல ரவி நானும் எந்நேரமும் பேசிட்டே இருப்போம். மணி சார் கேட்பார், அப்படி என்னடா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு. நிறைய விஷயம் இருக்கும், மொக்க ஜோக்கா கூட இருக்கும். சம்டைம்ஸ் அங்க நடக்கிற விஷயங்களை நினைச்சு நாங்களா ஒன்று சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ எனிதிங் ஐ கேன் ஷேர் வித் ரவி. அந்த மாதிரி தான். விக்ரம் சார் கிட்ட போயிட்டா விக்ரம் சார் தான் எங்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. விக்ரம் சார் இருந்தாருனாலே எங்க ஃபன் ஆயிடும். என்ன ஒரு பிரச்சனைனா, ஷூட்டிங் ஸ்பாட்ல திடீர்னு பயங்கர சவுண்ட் இருக்கும். நான் அசன் டைரக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு பார்த்தா அவர் வேலை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ கான்ஸ்டன்ட்லி இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிற மோட் அவர்கிட்ட இருக்கும். அண்ட் முக்கியமா சாரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். the way he presents himself எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ also காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்க ஃபோன்ல வந்து ரிங்டோன் செட் பண்ணோன்னே ஒருத்தர் கால் பண்ணா இந்த பாட்டை நான் ரிங்டோனா வைப்பேன், ஏன்னா அவங்களுக்கு இது பாட்டு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பாட்டுனே. ஐயோ சரி. ஃபர்ஸ்ட் வந்து ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவி டண்டனக்கா நக்கா. ஏன்னா உண்மையாவே ரவி அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான ஆள் தான். வெளியில தெரியறது நல்ல பையன் மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கான். இல்ல இன்னும் ஆக்சுவலா அந்த அளவுக்கு ஃபன்னான ஆள் தான். இன்னும் அந்த அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு சார். நல்ல பையன்பா அப்படின்ற ஃபேஸ் எப்பவுமே அவருக்கும் நல்ல நடிகன். நல்ல நடிகன். ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் சொல்றீங்க. ஸோ நெக்ஸ்ட் விக்ரம் சாருக்கு ஒரு பாட்டு. ஓ போடு ஓ போடு. த்ரிஷா மேம்ல. த்ரிஷாவா? த்ரிஷாக்கு என்ன வேணா சாங் வைக்கலாம்.
டெய்லி ஒரு சாங் வைக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு கால் பண்றாங்க. இப்ப இருக்கிற மூடுக்கு பார்த்து முடிவு பண்றேன் நான். காதலே காதலே. ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் வெச்சுங்க. டிஜே யார் அது? இல்ல அவர் இவ்வளவு நேரம் இருக்காருன்றதே எங்களுக்கு தெரியாது, இப்பதான் தெரியும் மேம். அவருக்கு பேமெண்ட் இப்ப ப்ராப்ளம் கிடையாது. வெச்சுங்க, அந்த சாங்கே வெச்சுங்க. அந்த சாங் கொடுக்கலாம். ஓகே, உங்க ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களுக்கு ஒரு பாட்டு. ஐஸ்வர்யா உங்களுக்கு ஒரு பாட்டு. அவங்களுக்கு இல்ல, எனக்கு அந்த சாங் வந்து நாயகன்ல ஒரு சாங் இருக்கும்ல, நெல்லா அதுவானத்து மேலே பல்லானத்து ஓடட்டு மேலே, அதே போட், ஓகே, அதே காஸ்டியூம், அந்த மாதிரி சேம் காஸ்டியூம் சேம் ஃபீல். சோ நீங்க சொன்ன மாதிரி வந்தியத்தேவனா இருக்கும்போது உலக அழகியே பாக்குறோம்பா அப்படின்ட்டீங்க. ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு ஒரு பாட்டு. சப்போஸ் கால் பண்றாங்கண்ணே, இன்னைக்கு பண்றாங்க. அவங்க கால் பண்ணிருக்காங்க எனக்கு. பை தி வே அப்புறம் என்ன சப்போஸ் எனக்கு கால் பண்ணிருக்காங்க, நான் கால் எடுத்து பேசிருக்கேன். அவங்களுக்கு என்னங்க, என்ன சாங்னா போடலாங்க. இல்ல ஒண்ணுண்ணே, டாப் ஆஃப் தி மைண்ட்ல ஒரு அன்பே அன்பே குலாவே மொத்தம் சேர்ந்து என்னை லாஸ்ட் அல்ல, ஹரிஹரன் சார் வந்து இந்த கொடுமையடி பாடுவார்ல, அதை மட்டும் ரீவைன் பண்ணி கேட்போம். அந்த ஃபீல்காக வரல. ஸோ இவ்வளோ நல்ல நிறைய பாடல்கள் நமக்கு கொடுத்த இசை புயல் உங்களுக்கு கால் பண்றாருண்ணே ஏதோ ஒரு விஷயத்துக்காக. பாட்டெல்லாம் கொடுத்தது அவருக்கே ஒரு பாட்டு கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்ண்ணே? இல்ல சாருடைய பிஜிஎம் மட்டும் தனியா கேட்டுட்டே இருப்போம்ல, அதுல வந்து எப்பவுமே. ஆமா, அதுல பாம்பேயோட லவ் தீம் இருக்குல்ல, யாருக்கு லவ் வராது அதை கேட்டா. அதுல வந்து மனிஷா கோயில நின்று இருப்பாங்க, திடீர்னு காத்து அடிக்கும். அப்ப வந்து அருண் சுவாமி சார் அங்க இருந்து பாப்பாருல்ல, அது சார் ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப ஃபேவரட். எல்லாம் கண்டிப்பா எல்லாரும் நாங்க அப்ப காலேஜ் படிச்சிட்டு இருந்தோம், அதனால அந்த ஃபீல் முஸ்லிம் காலேஜ் வேற. இல்ல இப்போ உங்களுடைய ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் ஆன் ஸ்கிரீன்ல சார் அங்க இப்பதான் நம்ம ஸ்டேஜ்க்கு வந்தாங்க. ஜெயராம் சாருக்கு கால் பண்றாரு, என்ன ரிங்டோன் வைக்கலாம்? ஜெயராம் சார் இருக்கா? ஐயோ இம்சப்பா அவரு, உலக மகா இம்சையா, தாங்க முடியாது. கிளம்பிட்டார்ல? இல்ல தெரியல, நான் வந்துடுறேன்னாரு ஆளகாலம். இல்ல என்ன பிரச்சனைனா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம், மணி சார் ஒரு டைலாக் கேட்க மாட்டாரு, இவரு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் வாத்தியார் மாதிரி திருப்பி டைலாக் இன்னும் ஒரு வாட்டி ஒரு 20 தடவை சொன்னாதான் மனுஷன் விடுவான். ஐயோ ஐயோ, என்ன பாட்டு நான் கொடுக்கலாம்? என்னங்க பாட்டு போட முடியும்? ஏதாவது ஒரு பாட்டு இவ்வளவு உங்களை பண்றாரு. ஐயோ சார், நீங்க கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யா ராய் எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்படி எல்லாம் நடந்து அந்த குந்தவை பக்கத்திலேயே போய் உட்கார்ந்தாச்சுல்ல. அவர் அண்ணன் ஆதித்ய கரிகாலன் பக்கத்திலே இருக்கார். அறுத்து விடுவார்கள், அறுத்து. ஹலோ, அவர்தான் பாஸ் அனுப்பிச்சு விட்டது, அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவரா? ஆமா, அவருதான் அனுப்பிச்சு விட்டு இன்னைக்கு நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஏயா அப்படின்னா பேச முடியுமா அவங்க கூட? ஐயோ, நான் ஃபோன் பண்ணா உடனே எடுப்பாங்க. போனா? அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு மேன். காட்டு பார்க்கலாம். நான் சப்போஸ் சிக்னல் கிடைக்கலாம் சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். சப்போஸ் லைன் போலனா சொல்லுங்க. அதென்ன ஒரு குன்னு குந்தவை? ஓ குன்னு. குந்தவை நான் குன்னுன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க கூப்பிடலாம். லைன் போதா? அடப்பாவி, கரெக்ட்டா? ஹாய் விஜி. ஆஹா, குன் எப்படி இருக்கீங்க? குன் நல்லா இருக்கேன் விஜி, நீங்க? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பக்கத்துல ஒரு இம்சை இருக்கு. சரி, நீங்க எப்பவுமே நீங்க சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணிருக்கேன். நான் சொல்லி நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? ஷூர், சொல்லுங்க. என்ன பண்ண சொல்லலாம் சொல்லுங்க. கொஞ்சம் மேல வரீங்களா? வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க?
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you guys. Thank you. ஏய் இதெல்லாம் ஓவரா இருக்கு. நான் ஆக்சுவலி இந்த எப்பவுமே ஸ்டேஜ்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்றேன். அங்க இருந்தா இன்னும் நல்லா கத்திருக்கலாமே அப்படின்னு. ரெண்டு சைடும் பசங்க அவ்வளவு வைப் பண்றாங்க. Thank you. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்தியத்தேவன் அவர்கள் வந்து தனியா அந்த டயலாக் சொல்லிட்டாங்க. எங்க எல்லாரோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக 1 2 3 சொல்றோம். உயிர் உங்களுடையது தேவி மட்டும் நம்ம சொல்றோமா? ஓகே, ரெடி? சிங்க்ல இருக்கணும், தப்பு பண்ற கூடாது. உயிர் உங்களுடையது தேவி. ஓகே, 1 2 3. உயிர் உங்களுடையது தேவி. தேங்க்யூ. நான் சொல்ல வேண்டிய டயலாக் அவங்கள சொல்ல வச்சுட்டேங்க. நீங்க இப்ப சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில தான் மேம் சொன்னேன். எப்பவுமே உயிர் உங்களுடையது தான். Thank you guys. Thank you so much. நான் அவங்க இந்த ஈவென்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்க போறதுன்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், அது அப்புறமா பேசலாம். புரியுது. எங்க நிலைமையும் உங்களுக்கு புரியும். இப்போ வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசை. நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேட்கலாம். வந்தியத்தேவனா இப்போ ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா நீங்க கேட்கலாம். பார்ட் 2 சம்பந்தமா. ஏன்னா அன்னைக்கு வந்து இலங்கைக்கு அனுப்பின பிரச்சனையா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அனுப்பினப்போ டைலாக் சொல்லிட்டு போனீங்க. இப்போ ஏதாவது நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்கள ரொம்ப ரிசர்ச் அந்த மோட்ல கேட்பாருங்க. எனக்கு ஆன்சரே இருக்காது அவரோட கேள்விக்கெல்லாம். பார்ட் 1ல ஒரு லவ் சீன் இருக்குல்ல, அது மாதிரி பார்ட் 2ல ஒரு லவ் சீன் இருக்கு. இது போதுமே எங்களுக்கு அப்டேட். ஸோ அந்த சீன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னே சொல்லலாம். ஸோ நீங்க அதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். இதுக்கு மேல சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல வேணாம். ஓகே ஜெராம் சார், நீங்க இவர்கிட்ட நிறைய கேள்வி இருக்கு. நீங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி நீங்க கேட்கணும் அப்படின்னா எப்ப கேட்டாலும் ஒண்ணுதான் கேட்கணும். இவ்வளவு அழகா இருக்கேங்க. சூப்பர். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய மேஜிக் நடக்க போகிறது. நீங்கள் 3 பேர் இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒருத்தரையும் மேடை கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். கூப்பிடலாமா? அதற்கு முன்பாக உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி ரசிச்சுட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்ட் 2 உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றதையும் அண்ட் பார்ட் 1ல நாங்கள் உங்களை ரசித்த அந்த அனுபவத்தையும் உங்கள் பயணத்தை பற்றியும் ஒரு வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு குந்தவைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நானே எதிர்பார்க்கல. படம் நல்லா போகணும் எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். பட் ஒரு ரோல் வைரல் ஆகி கொண்டு போனது நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். PS2 ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி நம்ம so many people spoke about our chemistry. இதில் அது ஒரு நாட்ச் அபவாக இருக்கும். பிகாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு மேலே சொன்னால் மணி சார் என்னை கொண்டுடுவார். போய் பாருங்க, இட்ஸ் ஜஸ்ட் 2 more weeks. ஸோ கண்டிப்பாக 28 பார்க்க போகிறோம், அந்த மேஜிக்கை என்ஜாய் பண்ண போகிறோம் மேம். ஸோ அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. 3 பேருக்கும் நன்றி. தேங்க்யூ so much. இன்னும் கொஞ்ச நேரம் பாஸ்கரன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு மணி சாருக்கு. And உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்கும் அண்ட் ஹாப்பி விஷ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.